Multi Mom Cartoon TV. Please like, share, comment, subscribe. Thank you friends. இதுதான் அழகான தங்கமலை காடு. இங்க என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. தங்கமலை காட்டுக்குள்ள மோனாட்டூனி வாழ்ந்துட்டு வந்தது. மோனாட்டூனி ரொம்ப நல்ல பறவை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் மோனாட்டூனியோட கணவர் இறந்து போயிட்டார். அதனால அதோட கூட்டுல தனியா வாழ்ந்துட்டு இருந்தது. அதோட ஒரே ஒரு முட்டை மட்டும் இருந்தது. இன்னும் கொஞ்ச நாள்ல அதுவும் குஞ்சு பொரிச்சிரும். ஆனா இப்போ மோனாட்டூனியோட உடம்பு ரொம்பவும் மோசமான நிலையில இருக்குது. அதனால டாக்டரை பார்க்கறதுக்காக போகுது. டாக்டர் சார், எனக்கு இப்பெல்லாம் ரொம்ப சோர்வா இருக்கு. அடிக்கடி தலை சுற்றல் வேற வருது. எனக்கு ஏதாவது மருந்து இருந்தா கொடுங்க, நான் சீக்கிரமா சரியாகணும். உன்னோட இந்த நோய்க்கான மருந்து இங்க எங்கேயும் கிடைக்காது. இன்னும் கொஞ்ச நாள் தான் நீ உயிரோட இருக்க போற. அதனால இருக்கிற காலத்தை நிம்மதியா இரு. டாக்டர் சார், நான் மட்டும் தனி ஆளா இருந்தா நான் சாகிறத பத்தி கவலை இல்லை. என்னோட முட்டை ஒண்ணு குஞ்சு பொரிக்கிற நிலையில இருக்கு. அதை நான் தான் பாதுகாக்கணும். அதுக்காகவாவது எனக்கு ஏதாவது மருந்து கொடுங்க. அது பெருசா வளர்ந்ததுக்கு அப்புறம் நான் சாகிறத பத்தி எனக்கு கவலை இல்லை. அதோட வாழ்க்கையை அது தனியா வாழ்ந்து பழகிக்கும். உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே எனக்கு தெரியல. உனக்கு கொடுக்கற மாதிரி என்கிட்ட எந்த மருந்தும் இல்ல. ரொம்ப கவலையோட அங்கிருந்து பறந்து போகுது மோனாட்டூனி. மோனாட்டூனி தன்னோட கூட்டுல உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருக்குது. இப்ப நான் என்ன பண்றது? நான் செத்து போயிட்டா என்னோட முட்டைக்கு என்ன ஆகும்? அதனால நான் சாகிறதுக்குள்ள யாருக்கிட்டையாவது என்னோட முட்டைய கொடுக்கணும். என்னோட குழந்தைய நல்லபடியா கவனிக்கிறவங்களா இருக்கணும். இப்ப அந்த மாதிரி யாரு இருக்காங்க? சரி, நான் போய் கபாலி காக்கா கிட்ட கேட்டு பாக்குறேன். மோனாட்டூனி தன்னோட முட்டைய தூக்கிட்டு கபாலி காக்கா கிட்ட போகுது. கபாலி காக்கா, நான் ரொம்ப நாள் உயிரோட இருக்க மாட்டேன். அதனால எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் செய்ய முடியுமா? மோனாட்டூனி, உனக்கு சீக்கிரம் உடம்பு சரியாயிரும். நம்மள மாதிரி பறவைகளுக்கு உடம்பு சரியில்லாம போறது சகஜம் தானே. அதுக்காக நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? கபாலி காக்கா, இது என்னோட முட்டை. இதுல இருந்து இன்னும் கொஞ்ச நாள்ல என்னோட குழந்தை வெளியே வந்துடும். அதனால இந்த முட்டைய நீங்க வச்சுக்கோங்க. அப்புறம் நான் செத்து போயிட்டேன்னா அதை யாரு கவனிச்சுக்குவாங்க? முடியாது. இவ்வளவு பெரிய வேலையை எங்க கிட்ட கொடுக்கற எங்களால முடியாது. முதல்லயே எங்களோட முட்டை ஒண்ணு இருக்கு. நாங்க அதை அடக்காக்குறதே பெரிய வேலையா இருக்கு. இதுல உன்னோட முட்டையும் சேர்த்து எங்களால பார்த்துக்க முடியாது. அதனால நீ கிளி அக்கா கிட்ட போய் உன்னோட முட்டைய கொடு. மன வருத்தத்தோட மோனாட்டூனி அங்கிருந்து பறந்து போகுது. ராணி, ஆபத்துக்கு உதவி செய்யணும். நீங்க மறுத்துட்ட. என்னோட முட்டைய நான் பார்த்துக்கிறதே ரொம்ப கஷ்டமான வேலையா இருக்கு. இதுல இன்னொருத்தர் முட்டையை எப்படி என்னால பார்த்துக்க முடியும்? மோனாட்டூனி கிளியக்கா கிட்ட போகுது. கிளியக்கா, என்னோட முட்டைய நீ உன்னோட கூட்டுல வச்சுக்கோ. எனக்கு உடம்பு சரியில்லை. நான் எப்போ வேணாலும் செத்து போயிருவேன்னு நினைக்கிறேன். மோனாட்டூனி, உனக்கே தெரியும் நான் இங்க தனியாளா இருக்கிறேன். என்னோட உணவு தேடிக்கிறதுக்கே எனக்கு கஷ்டமா இருக்கு. இந்த நிலைமையில நான் எப்படி உன்னோட முட்டையும் சேர்த்து பாத்துக்கிறது? நீ பேசாம கொண்டு போய் மணிப்புறா கிட்ட உன்னோட முட்டைய கொடு. மறுபடியும் மிகவும் வருத்தத்தோட மோனாட்டூனி மணிப்புறா இருக்கிற இடத்துக்கு போகுது. மணிப்புறாவும் மோனாட்டூனியோட முட்டைய பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்கு மறுத்துருது. மோனாட்டூனி முட்டையோட தன் கூட்டுக்கு திரும்ப போகுது. அப்படியே ராத்திரி நேரம் ஆயிருது. கபாலி காக்கா, நீ போய் நல்ல பழங்களா பார்த்து தேடி எடுத்துட்டு வா. காலையில இருந்து முட்டையை அடக்காத்து எனக்கு ரொம்ப சோர்வாய் இருக்குது. நீ முட்டை போட்டாலும் போட்ட, என்னோட பழங்களையும் சேர்த்து நீ தான் சாப்பிட்டுட்டு இருக்க. அப்புறம் எப்படி உனக்கு சோர்வாய் இருக்குன்னு சொல்ற? எனக்கு மோனாட்டூனியை நினைச்சா பாவமா இருக்கு. எவ்வளவு நாள் நீ அதோட கூட்டுல இருந்து உணவு திருடி சாப்பிட்டு இருக்க. அதை நினைச்சாவது மோனாட்டூனிக்கு உதவி செய்யலாமே. நீ மட்டும் சரின்னு ஒரு வார்த்தை சொல்லு. நான் போய் மோனாட்டூனியோட முட்டையை எடுத்துட்டு வர்றேன். உனக்கு அவ்வளவு அக்கறை இருந்தா நீ போய் மோனாட்டூனி கூடவே இருந்துக்கோ. கோபமா சொல்லுது ராணி காக்கா.
பேசிட்டே 2 பேரும் படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. ராணி காக்கா ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கும்போது கபாலி காக்கா சத்தம் போடாம மெதுவா மோனா டூனியோட கூட்டை நோக்கி போகுது. அங்க போய் சேர்ந்த உடனே தான் தெரியுது மோனா டூனி அதோட கூட்டிலேயே இறந்து கிடக்குது. அதை பார்த்து கபாலி காக்கா அழுக ஆரம்பிக்குது. மோனா டோனி, இப்படி இந்த சின்ன வயசுல எங்களை எல்லாம் விட்டுட்டு போயிட்ட. ஆனா கண்டிப்பா உன்னோட முட்டைய நான் பாதுகாத்து வச்சுக்க போறேன். உன்னோட முட்டையிலிருந்து வர்ற குழந்தைக்கு பாதுகாப்பு கொடுத்து நல்லபடியான வளர்க்க போறேன். இது சத்தியம். கபாலி காக்கா முட்டையை எடுத்துட்டு திரும்ப தன்னோட கூட்டம் வருது. கூட்டுல ராணி காக்கா நல்லா தூங்கிட்டு இருக்குது. கபாலி காக்கா சத்தமில்லாம கொண்டு வந்த மோனா டூனியோட முட்டைய கூட்டுல வச்சுட்டு சத்தமில்லாம படுத்துக்குது. காலையில சூரிய உதயம் ஆகுது. ஆனா கபாலி காக்கா கண் முழிக்காம அப்படியே படுத்திருக்கு. கபாலி, கபாலி, வேறொரு முட்டைய கொண்டு வந்து நீ தானே இங்க வச்சிருக்கிற. எந்திரி கபாலி, சீக்கிரமா எந்திரி. எந்திரிச்சு உட்கார்ந்து ஒன்னும் தெரியாத மாதிரி முழிச்சிட்டு இருக்குது கபாலி காக்கா. இந்த முட்டைய பத்தி இப்ப சொன்னா இந்த காடே அதிர்ந்து போற மாதிரி சண்டை போடுவாளே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்குது கபாலி காக்கா. எனக்கு தெரியும், நீ தான் இந்த வேலையை செஞ்சிருப்ப. மோனா டூனியோட முட்டையத்தானே நீ கொண்டு வந்து இப்படி வச்சிருக்கிற. உடனே அந்த முட்டைய தூக்கி கீழே ஏறி. ஆமா, நான் தான் வச்சேன். நீ இதுக்கு சம்மதிப்பேன்னு நினைச்சேன். சரி, உனக்கு விருப்பம் இல்லைன்னா நீ ஏன் கீழே தூக்கி போட்டுரு. 2 முட்டையும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்குதே. இதுல எந்த முட்டை மோனா டூனியோடதுன்னு தெரியலையே. எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? பாக்குறதுக்கு வித்தியாசமே தெரியல. நீ ஏன் பார்த்து கண்டுபிடி. இதனால ராணி காக்காவுக்கு குழப்பம் ஆயிருது. கபாலி காக்கா அங்கிருந்து பறந்து போகுது. 2 முட்டையும் சேர்த்து இனி நான் தான் பாதுகாக்கணும். எந்த முட்டை என்னோடதுன்னு தெரியலையே. அப்புறம் என்ன செய்யறது? ஒரு வழியா இந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல முடிவு கண்டுபிடிச்சாச்சு. இனி நிம்மதியா இருக்கலான்னு யோசிச்சுட்டே பறந்து போயிட்டு இருக்குது கபாலி காக்கா. ராணி காக்காவுக்காக உணவு தேடும் போது அங்க ஒரு மாம்பழம் கிடைக்குது. கபாலி காக்கா அந்த மாம்பழத்தை எடுத்துட்டு கூட்ட நோக்கி பறந்து வருது. ராணி, இங்க பாரு, நான் உனக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன்னு. ஐயா, மாம்பழம்! எனக்கு இன்னைக்கு மாம்பழம் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருந்தது. அதே மாதிரி நீயும் மாம்பழமே கொண்டு வந்துட்டியே கபாலி காக்கா. சரியான ஆளுதான் நீ. மோனா டூனியோட முட்டைய பாத்துக்கிறதுக்காக இப்படி எல்லாம் வழி கண்டுபிடிக்கிற. ஆமா, நான் உன்கிட்ட உதவி செய்ய சொல்லி கேட்டேன். நீ தான் மறுத்துட்ட. என்ன போல நீயும் நல்ல மனசோட இருப்பேன்னு எனக்கு தெரியும். சரி சரி, இனிமே இந்த 2 முட்டைகளையுமே நானே கவனிச்சுக்கிறேன். ஆனா சாயந்தர நேரம் ஆன உடனே ஒரு கழுகு வந்து இந்த இடத்த வட்டமிட்டுட்டே இருக்குது. அத பத்தி கவலைப்படாத. நான் இனிமே உணவு தேடிட்டு சீக்கிரமாவே திரும்ப வந்துடுறேன். இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டு இருக்குது. ஒரு நாள் காலையில ஒரு முட்டையிலிருந்து குட்டியா அழகா ஒரு டூனி குஞ்சு வெளியில வருது. ராணி காக்கா உடனே தன்னோட இறகுகளுக்கு இடையில அந்த குட்டி டூனி குஞ்ச வச்சுக்குது. இந்த குழந்தை எவ்வளவு அழகா இருக்குது. கபாலி காக்கா, என்னை விட இப்போ இந்த குழந்தை மேலதான் உனக்கு பாசம் அதிகமா இருக்குது. அதனால இது என்னோட முட்டையிலிருந்து வந்ததா தான் இருக்கும். நீ சீக்கிரமா போய் உணவு தேடி கொண்டு வந்துரு. நான் நினைக்கிறேன் சாயந்தரத்துக்குள்ள இன்னொரு முட்டையும் கொஞ்சம் பொரிச்சிரும்னு. கபாலி காக்காவும் உணவு தேடி காட்டுக்குள்ள போக ஆரம்பிக்குது. கபாலி காக்கா போற வழியில கிளி அக்காவை பாக்குது. அதுகிட்ட போய் பேச ஆரம்பிக்குது. மோனா டூனி செத்து போச்சு. ஆனா ஒரு விஷயத்த நினைச்சா எனக்கு இன்னும் வேதனையா இருக்குது. என்ன விஷயம் கிளியக்கா? என்ன ஆச்சு? எதை நினைச்சு இப்படி வேதனை பண்றீங்க? மோனா டூனி அதோட முட்டையை என்னை பார்த்துக்க சொல்லி கொண்டு வந்தா. ஆனா நான் உதவி செய்ய மறுத்துட்டேன். இத நினைச்சு தினமும் எனக்கு வேதனையா இருக்கு கபாலி காக்கா. மோனா டோனிக்கு நான் உதவி செஞ்சுட்டேன். அந்த முட்டைய நான் என்னோட கூட்டுக்கு கொண்டு போயிட்டேன். உண்மையாவா சொல்ற?
உண்மைதான். இன்னைக்கு காலையில தான் அந்த முட்டையிலிருந்து அழகான குட்டி டோனி வெளியில வந்தது. ஐயோ, என் கூட சேர்ந்து வா, அந்த குழந்தைய பார்க்கலாம். இதை கேட்டு கிளியக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இப்பவே வா, சீக்கிரம் போலாம். எனக்கு உடனே மோனாட்டூனியோட குழந்தைய பார்க்கணும் போல இருக்கு. நான் இப்போதான் உணவு தேடி போயிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் காத்திருக்கிறியா? நீ உணவு தேடி எல்லாம் எங்கேயும் போக வேண்டாம். இங்க பாரு, என்கிட்ட பழங்கள் இருக்கு. நீ ஏன் அதை எல்லாமே வச்சுக்கோ. நீங்க எல்லாரும் இதையே சாப்பிட்டுக்கலாம். கிளியக்காவும் கபாலி காக்கா கூட சேர்ந்து அங்கிருந்து பறக்க ஆரம்பிக்குது. அப்படியே கூட்டுக்கு வந்து சேர்றாங்க. அங்க பார்த்தா கபாலியோட முட்டையிலிருந்தும் குட்டி குழந்தை வெளியில வந்திருக்குது. கபாலி காக்கா, பாத்தியா நம்மளோட குழந்தை எவ்வளவு அழகா இருக்குது. அப்படியே என்ன மாதிரியே இருக்குது. கபாலி காக்கா, ராணி காக்கா, உங்களுக்காகவும் இந்த குழந்தைகளுக்காகவும் நான் தினமும் உணவு தேடி கொண்டு வந்து கொடுக்கறேன். அப்போதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கும் சொல்லிட்டு கிளியக்கா அங்கிருந்து தன்னோட கூட்டை நோக்கி போகுது. ராணி காக்காவும் கபாலி காக்காவும் மோனாட்டூனியோட குழந்தைய தன் குழந்தைய நினைச்சு பாசமா வளர்க்குறாங்க. அங்கிருந்த மற்ற பறவைகளும் இத போல பாசமா ஒற்றுமையா இருக்கிறாங்க. ஆளுக்கு ஒரு பழங்களா தினமும் எடுத்துட்டு வந்து இவங்களுக்கு கொடுக்கறாங்க. இப்படியே எல்லோரும் சந்தோஷமா இருக்கிறாங்க. ஓகே, பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.